வீரன் பகுதி 17. இந்த கதை குமார் ஸ்டோரிஸ் சேனலால் உருவாக்கப்பட்டது. மேலும் இது போன்ற தொடர்களை கேட்க நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த யோசனையை கேட்ட தட்சகன் அதற்கு தலையை அசைத்துவிட்டு பிறகு மீண்டும் யோசித்தது. ஒருவேளை அவன் உனது அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? அப்ப நிலைமை இன்னும் மோசமாகிடுமே. உன்னை நரபலி கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு என்றது. அதை கேட்டு ஒரு நிமிடம் தயங்கிய ஆதித்யா, இது தவிர வேறு வழி இல்லை, வேற எப்படி கடந்து செல்வது? நான் அதிரடியாக இறங்கி அந்த இடத்தை கடக்க முயற்சி செஞ்சா எளிதா அவங்களோட வேட்டை ஓநாய்கள் மூலமா கொல்லப்படுவேன். அப்படி இருக்கையில முதல்ல நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் என அனைவரையும் நம்ப வைக்கணும். அவங்க கூட பழகினால்தான் இங்கு இருக்கிற சில ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமாகத்தான் இந்த கிராமத்தை விட்டு என்னால் வெளியேற முடியும் என்று கூறினான். அதை கேட்ட தட்சகன், பரவாயில்லை, இப்போ ஆதித்யா சில முடிவுகளையும் சிறிது யோசித்து தான் எடுக்கிறான். பழைய மாதிரி சின்ன புள்ள மாதிரி இல்லாம கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிறான் என்று எண்ணியபடி, சரி, ஆபத்து இல்லாம தப்பிப்பதுதான் முக்கியம் ஆதித்யா என்றது. ஆதித்யாவும், கவலைப்படாதே, நான் இப்போது யோசித்திருக்கிற வழி நல்லபடியாக நடக்கும் என்று நினைக்கிறேன் என்றான். அப்போது ஒரு மிகப்பெரிய 2 ஓநாய்கள் தங்கள் கையில் ஈட்டியுடன் நடந்து வர அவர்களுக்கு பின்னால் 10 நபர்கள் கைகளில் வரிசையாக கயிறுகளை கட்டி அழைத்து வந்தனர். அதில் ஒரு சிலருக்கு உடலில் சில பாகங்கள் மிருகங்களைப் போல் காணப்பட்டன. அப்போது ஆதித்யா அந்த கூட்டத்திற்குள் நுழைய எண்ணினான். உடனே தட்சகன் அவனை தடுத்து, ஆதித்யா, இப்படியே போனா மாட்டிப்ப, அந்த முதியவர் கொடுத்த பானம் எங்கே என்றது. அப்போதுதான் ஆதித்யாவுக்கு ஞாபகம் வந்தது. அந்த முதியவர் ஆதித்யாவை அருவியின் அருகிலிருந்து வீட்டிற்கு அழைத்து சென்ற உடனே அவனுக்கு ஒரு மருந்து கொடுத்தார். அந்த மருந்தினால் ஆதித்யாவின் ஒரு கை மிருகத்தின் தோற்றமுடையது போல் மாறியது. இதை பார்த்து அப்போது திகைத்தாலும் அதற்கான காரணத்தையும் அவர் கூறினார். மற்றவர் யாரேனும் உன்னை கண்டால் இவன் ஏதோ மனிதன் என்று எண்ணாமல் இந்த நகரை சேர்ந்தவன் என்பதற்காகத்தான் நான் உன் உருவத்தை மாற்றினேன் என்று கூறினார். அவரிடமிருந்து அந்த பானத்தையும் சிறிது வாங்கி வந்ததால் இப்போது அதை பயன்படுத்த எண்ணான். தட்சகன் கூறியது ஞாபகம் வந்த ஆதித்யா தன் தலையில் அடித்து கொண்ட ஆதித்யா, தட்சகரே, நல்ல வேலை சொன்னீர்கள், நான் மட்டும் அதை எடுக்காமல் இருந்தால் இந்நேரம் அவங்களோட எதிரியாக மாறியிருப்பேன் என்றான். சரி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீ அந்த மருந்தை சாப்பிடணும், இல்லைனா உன் உடம்பு மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும், அப்புறம் ஆபத்து தான் உனக்கு என்றது. ஆதித்யாவும், சரி சரி, கவலைப்படாதே, நீ இப்போ மறைந்துக்கோ, அங்கு ஆன்மீக சக்தியை கண்காணிக்கும் சக்தி இருக்கிறதா சொன்னார்கள் அல்லவா, அதனால நீ நான் கூப்பிடாம வெளியே வராத என்றான். சரி சரி என்று கூறி பதக்கத்திற்குள் நுழைந்த தட்சகனின் ஆன்மா அப்படியே மங்கத் தொடங்கி உறக்கத்திற்கு சென்றது. இப்போது எந்த ஒரு துணையும் இல்லாத ஆதித்யா அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த எண்ணினான். ஆகையால் ஆதித்யா அங்கு கூட்டமாக பின்னால் வரும் ஓநாய்களில் ஒன்றின் தலையில் ஒரு கல்லை எடுத்து அடிக்க அந்த ஓநாய் மனிதனும் திரும்பி யாரென்று பின்னால் பார்த்தான். ஆனால் அங்கு யாருமே இல்லை. பிறகு கீழே பார்த்தபோது கல்லும் இருந்தது, அதன் அருகில் ஒரு கனியும் கிடந்தது. ஒருவேளை கனிதான் மேலே விழுந்திருக்குமோ என்று எண்ணிய அந்த ஓநாய் மனிதன் கையில் இருந்த ஈட்டியால் அந்த பழத்தை குத்தி தூர எறிந்துவிட்டு மீண்டும் நடக்கத் தொடங்கியது. ஆதித்யா மீண்டும் அந்த ஓநாயின் அருகில் சென்று ஒருவன் மீது கல்லை எறிந்தான். அந்த ஓநாயும் திரும்பி பார்த்து யாரும் இல்லை என்றவுடன் வேறு ஏதேனும் தலையில் விழுந்திருக்கலாம் என்று சென்றது. இப்போது 2 ஓநாய்களின் தலையிலும் கல்லை எறிந்தான். அங்கு சிறு சிறு சலசலப்பு ஏற்பட ஓநாய்கள் ஒன்றையொன்று பார்த்து, ஏண்டா என்ன தட்டின, நீ ஏண்டா முதல்ல அடிச்ச என்று ஓநாய்கள் ஒவ்வொன்றும் சண்டையிட ஆரம்பிக்க 4 ஓநாய்களும் அங்கு சண்டையிட்டன. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட ஆதித்யா திடீரென்று அங்கு சென்ற 10 பேரில் ஒருவராக வந்து உள்ளே முழைந்து கொண்டான். இப்போது அங்கு 11 நபர்கள் இருந்தனர். இங்கு சண்டையிட்டு கொண்டிருந்த ஓநாய்களை பார்த்த முன்னே சென்ற ஓநாய் ஒரு சத்தமிட்டது. அங்கு என்னடா சண்டை போறீங்க என்று அந்த ஓநாய் கேட்க இந்த ஓநாய்கள் உடனே தங்கள் கையில் ஈட்டியை எடுத்துக்கொண்டு நேராக நின்றன. ஆதித்யா கூட்டத்திற்கு வந்ததை யாரும் கவனிக்கவில்லை. பிறகு அனைவரும் சேர்ந்து அந்த சுரங்க நகரை நோக்கி சென்றனர். அந்த நகருக்கு காலெடுத்து வைக்கும் நேரத்தில் நகர்வாயிலில் ஒரு மிகப்பெரிய எலும்பு கூட்டின் தலையும் அதற்கு ஒரு நீண்ட நாக்கு தொங்குவது போலும் இருந்தது. அதை பார்த்து சில மிருக மனிதர்கள் அலறத் தொடங்கினர். ஐயோ, மாட்டிக்கிட்டோம், இனிமேல் தப்பிக்க முடியாது, இதுவரைக்கும் சுரங்கத்துக்குள்ள போனவங்க யாருமே உயிர் பிழைத்ததில்லையே, உயிரோடு இருக்காங்களான்னு கூட தெரியல, இப்ப நம்ம இதுக்குள்ள போனா என்ன ஆகும் தெரியலையே என்று கத்தினர். மேலும் சிலர், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, காலையில சுரங்கத்துக்குள்ள போனா சாயங்காலம் நம்மளுக்கு வேலை கொண்டு வந்துடுவாங்க, ஆனா என்ன, இவங்க கிட்ட இருந்து இனிமேல் தப்பிக்க முடியாது, நம்மளோட வாழ்க்கை முழுவதும் இனிமேல் அந்த சுரங்கத்தை தோண்டி அவங்க தேடுற பொருளை எடுத்து கொடுக்கிறது தான் என்றனர். ஏன் இப்படி சொல்ற என்று கேட்க,
வேற வழி இல்லை. வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சா வாழ்க்கை போற நோக்கத்துல நம்ம போய் தான் ஆகணும் என்று இன்னொரு பூனையின் தலை கொண்ட மனிதன் கூறினான். அவர்கள் மாறி மாறி ஓநாயுடன் சண்டையிடுவதை பார்த்து கொண்டு தங்களது வாழ்க்கையை பேசிக்கொண்டு வந்ததில் தங்களின் நடுவே ஒரு மனிதன் கலந்திருப்பதை அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. அதே நேரம் நகரின் வாயிலில் 5 பேர் கொண்ட மனித குழு ஒன்று வந்து நின்றது. அப்போது நகர காவல் வாயிலில் இருந்த ஒரு காளை முகம் கொண்ட மனிதன் வேகமாக அவர்களை நிறுத்தி, யார் நீங்க? இந்த நகருக்குள் மனிதர்கள் நுழைய அனுமதி இல்லை என்றான். அப்போது அந்த குழுவில் இருந்த ஒரு பெண் தன் கையில் இருந்த ஒரு காகிதத்தை எடுத்து அவர்கள் முன் நீட்டினாள். அதை பார்த்த அந்த எருமை தலை கொண்டவன், உண்மையாகவா, நிஜமாகவா என்றான். ஏனெனில் அந்த காகிதத்தில் இந்த நபர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி கொடுக்குமாறு கடாமகனின் முத்திரையிடப்பட்டிருந்தது. அதை பார்த்த அந்த வீரன், சரி சரி, எத்தனை பேர் என்றான். அதற்கு அங்கிருந்த ஒரு பெண், நீயே எண்ணிக்க, ஏன் உனக்கு எண்ணுவது கூட தெரியாதா என்று கூறினாள். பாரா, எங்க நகரத்துக்கு உள்ள வரணும்னா எங்களோட கட்டளைக்கு இணங்கிதான் நீங்க நடந்துக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதுவும் நடந்துடக்கூடாது என்று ஓநாயின் உடலை கொண்ட ஒரு மனித மிருகம் பேசியது. அதை கேட்டு முகத்தை திருப்பி அந்த பெண் உள்ளே நுழைந்தனர். அந்த பெண்ணின் அருகே வந்தவன், ராணி, நம்ம நிச்சயமா இந்த நகருக்கு போய்த்தான் ஆக்கணுமா? அப்படி என்ன தலைமை ஆசிரியர் உங்ககிட்ட சொன்னாரு? நீ உடனே இங்கே கிளம்பி வந்துட்ட என்றான். அதற்கு ராணி, அதை பத்தி எதுவும் கேட்காத. அவர் அனுப்புனா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் இருக்கும். இங்கே ஏதோ முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்பேற்பட்ட அரக்கர்களுடன் ஒரு ஒப்பந்தம் பேசி நம்ம உள்ள வர்ற மாதிரி பண்ணியிருக்காருன்னா இங்கே இருக்கிற பொருள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும், அதை மட்டும் யோசி என்றாள். அப்போது அவள் அருகே வந்த இன்னொரு பெண், ராணி, எந்த பொருளை எடுக்க வந்தோம்னாவது தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்லாம நம்ம 4 பேர் மற்றும் 3 மிருகங்கள் மட்டும் வந்திருக்கிறோம். இது என்ன கணக்கில் நம்மளை அனுப்பியிருக்கான் தெரியலையே என்று கூற, அப்போது இன்னொருவன், ஏன் இதை விட்டுட்ட என்று அங்கு அவர்கள் வந்த வண்டியில் ஒரு பொம்மை இருப்பதை பார்த்தான். மனுஷன மாதிரியே இருக்கு. இந்த துணியை விலகிட்டு பார்த்தாதான் இதுக்கு அடியில் இருக்கிறது பொம்மைன்னு தெரியும் என்று அந்த பெண் கேட்க, அதற்கு ராணி, எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல. ஆனா நம்மளோட தலைமை ஆசிரியர் இந்த நகருக்கு போங்க, போய் சுரங்கத்தில் இருக்கிற நீல நிற கல்லை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு. அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொன்னாரு. இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையா நம்மளை நம்பிதான் பார்த்துக்கணும். தேவையில்லாத எந்த ஒரு சண்டைகளிலும் யாரும் ஈடுபடாதீங்க. இங்க இருக்கிறவன் எல்லாருமே காட்டு மிராண்டிங்க, சரியா? தேவையில்லாம யாரிடமும் வாய் கொடுக்காதீங்க. உங்களுடைய சக்திகளை தேவையில்லாமல் வெளிப்படுத்தாதீங்க அதிகமாக என்றாள் ராணி. உடனே ராணியின் பின் சென்ற குழுவினர், சரி, இப்போ இந்த பொம்மையை என்ன பண்றது என்று கேட்க, யாருக்கும் தெரியாமல் மறைவாக நடங்க என்று கூறிவிட்டு அந்த நகருக்குள் நுழைந்தனர். ராணியின் குழுவும் அந்த நகருக்குள் நுழைய, பின்புறம் ஆதித்யாவும் அடிமைகளோட அடிமையாக அந்த நகருக்குள் நுழைந்தான். ஓநாய்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த நகரமாக இருந்தாலும் அங்கு வணிகம் சார்ந்த தவறான நடவடிக்கை மற்றும் பொருட்கள் வியாபாரத்தில் இந்த இடம் கொடிகட்டி பறக்கும் வண்ணம் இருந்தது. ஆகையால் பல நகரங்களில் இருந்து திருடர்கள், கொள்ளையர்கள், துரோகிகள் என நிறைய பேர் கூடியிருந்தனர். ஆங்காங்கே பலவிதமான இன்னல்கள் கொடுக்கக்கூடிய சத்தங்களும் கதறல்களும் கேட்டது. இருப்பினும் ராணியின் குழுவும் எதையும் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு என ஒரு தங்கும் விடுதியை தேர்ந்தெடுத்து அந்த விடுதிக்கு சென்றனர். அதே நேரம் வாசலில் 10ஓடு 11 என ஆதித்யா அந்த அடிமைகளோடு இழுத்து வரப்பட்டான். உள்ளே இருந்த ராணி மனதில் ஏதோ ஒரு சிறு ஈர்ப்பு, என்னவென்று அவளுக்கு தெரியவில்லை. இருப்பினும் அந்த விடுதியின் வாயிலில் ஏதோ ஒன்று இவளை அழைப்பது போல் இருந்தது. இது தலைமை ஆசிரியர் கூறிய நிகழ்வு போல் தோன்றியது. ஏனெனில் அந்த நகரில் இனம் புரியாத ஒரு குரல் உனக்கு கேட்கும். அங்குதான் அந்த நீல நிற படிகம் இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் இவள் சுரங்கத்திற்குள் செல்வதற்கு முன்பே அந்த குரல் இவளுக்கு வந்தது. அந்த ஒரு புதுவிதமான ஈர்ப்பை எண்ணி உணர்ந்தவள் உடனே திரும்பி வாயிலுக்கு வந்து பார்க்க, அங்கு அடிமைகளில் இழுத்துச் செல்லப்பட்டனர். முன்னும் பின்னும் செல்லும் ஓநாய் மனிதர்கள் தங்களது தோளில் மிகப்பெரிய வாள்களை ஏந்தியபடியே சென்றனர். ராணி வெளியே வந்ததை பார்த்த அவளது தோழர்கள் அவர்களும் வெளிவந்து, என்னாச்சு ராணி என்று கேட்டனர். இல்ல, அந்த கூட்டத்தில் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு, அதுதான் என்னன்னு புரியல என்று கூறி அங்கு போகும் அடிமைகளையே பார்த்தாள். அப்போது அருகில் இருந்தவன், என்ன ராணி சொல்ற? அவங்களாம் அடிமைகள், அவங்களும் சுரங்க தொழிலுக்கு தான் அழைச்சிட்டு போறாங்க. எப்படி இருந்தாலும் நாளைக்கு நாம அவங்கள பார்க்கலாம் என்று கூறி உள்ளே சென்றான் அவளது தோழன். ராணியும் ஒரு பெருமூச்சு விட்டவள்,
அந்த பக்கத்திலிருந்து கண்களை திருப்பிக் கொண்டு விடுதிக்குள் சென்றாள். கூட்டத்தோடு கூட்டமாக கொண்டு வரப்பட்ட அடிமைகள் அனைவரையும் பார்த்து அந்த சுரங்கத் தொழில் பாதுகாவலன் இருவராக பிரித்து சுரங்கத்திற்குள் வேலைக்கு அனுப்பினான். அனைவரையும் எண்ணி முடித்த பிறகு ஒருவன் மிச்சம் இருப்பதை பார்த்தவன், இங்கிருந்த ஓநாய்களை கூப்பிடு, எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்தீங்க? ஒருவன் அதிகமா இருக்கான், இவனை நீங்க தான் அழைச்சிட்டு வந்தீங்களா என்று கேட்க, அங்கிருந்த ஓநாய்கள் சட்டென தங்கள் குரலை குறைத்து கொண்டு, இல்ல தலைவரே, சரியா எண்ணி தான் அழைச்சிட்டு வந்தோம், 10 பேர் தான் இருந்தாங்க, இவன் யாரு, எப்படி உள்ள வந்தான் தெரியலையே என்று கூறி அவன் அருகில் வந்த ஓநாய் அவன் மேலிருந்த உடையை கழட்டி பார்த்தனர். அப்போது ஆதித்யாவின் ஒரு கை மற்றும் ஒரு காது என இரண்டுமே மிருகத்தின் உறுப்புகளை கொண்டதை அது பார்த்தவுடன், இவன் இந்த நகரத்தைச் சேர்ந்தவன் தான், இருந்தாலும் நாங்க அங்க பிடிக்கிறப்ப வெறும் 10 பேர் தான் இருந்தாங்க என்று ஒரு ஓநாய் கூறியது. அதற்கு மற்றொரு ஓநாய், நீ சரியா எண்ணியிருக்க மாட்டடா என்று கூறி அவனை பார்த்து முறைத்தது. 2 ஓநாயும் தான் வரும் வழியில் சண்டையிட்டு வந்ததால் இருவரும் மாற்றி மாற்றி தவறு சொன்னார்கள். அப்போது அந்த தலைவன், நிறுத்துங்க என்று அந்த இடம் அதிருமளவு கத்தியவன், சரி நீ போ என்று அவனை தனியாக அந்த சுரங்கத்திற்குள் அனுப்பினார். ஆதித்யா இங்கு நடக்கும் எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்படவும் இல்லை, அதே நேரம் பதறவும் இல்லை. அவன் இருக்கும் இந்த நிலைக்கு ஏற்றவாறே சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டான். ஆதித்யா அந்த சுரங்க குகைக்குள் நுழைந்த 2 நிமிடத்திலேயே அவனது உடலில் ஒரு சிறு புல்லரிப்பு தோன்றத் தொடங்கியது. அதை உணர்ந்தவன், தக்ஷகரே என்னாச்சு, ஒருவேளை நான் எடுத்துக்கிட்ட மருந்து சக்தி குறையுதா, ஏதாவது பிரச்சனையா என்றவன் தக்ஷகனிடம் கேட்க, தக்ஷகன், இல்லை, இந்த சுரங்கம் எதோட தொடர்பு உள்ளதுன்னு தெரியல, உனக்கும் அந்த சுரங்கத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது, எனக்கு புரியல, எந்த பொருள் என்கிட்ட அப்படி இருக்குன்னு தெரியலையே என்றான். அப்போது ஆதித்யாவின் பதக்கம் ஒளிரத் தொடங்கியது. அதை பார்த்த தக்ஷகன், என்னாச்சு என் பதக்கத்துக்கு என்று எண்ணி ஆன்ம கடலுக்குள் சென்று பதக்கத்தை பார்த்தது. அப்போது ஆன்ம கடலில் இருந்த அந்த புண்ணிய சக்தி ஒளிரத் தொடங்கியது. அதை பார்த்த தக்ஷகன் உடனே ஆதித்யாவையும் ஆன்ம கடல் உள்ளே அழைத்து, இந்த புண்ணிய சக்தி மேலும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி.